நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்கள் உயிர் பிரிஞ்சு போய் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உயிர் வந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் அப்படி உயிர் வந்தவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரில. அவங்க உடம்புல வேற ஒரு ஆன்மா வந்தால் எப்படி இருக்கும்? இது ஏதோ கேட்கறதுக்கு பேய் கதை மாதிரி இருக்குல்ல. ஆனால் நம்ம இந்தியாவில் 1980s நடந்த ஒரு உண்மையான சம்பவம். உத்தரப்பிரதேசில் சுமித்ரா அப்படின்ற ஒரு படிக்காத பொண்ணு ஒரு நாள் திடீர்னு மயங்கி விழுந்து இறந்து போகிறாங்க. ஆனால் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உயிரோட எந்திரிச்சிருக்காங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு அவங்களோட கணவனையும் குழந்தையும் அடையாளம் தெரியல. என்னோட பேர் சுமித்ரா கிடையாது, என்னோட பேர் சிவா, என்னோட மாமியார் வீட்டில் கொலை பண்ணி ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. சுமித்ரா படிக்காத ஒரு பொண்ணு, ஆனால் உயிரோட வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாத ஒரு இந்தி பாஷையை நல்லா எழுதவும் படிக்கவும் செஞ்சுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி உண்மையாகவே சிவா அப்படின்ற பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. சிவாவோட அப்பா சுமித்ராவை பார்க்க வராரு. 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் சிவாவோட அப்பாவை கரெக்டாக கண்டுபிடிச்சி சுமித்ரா ஓடி போய் கட்டிப்பிடிச்சி அப்பான்னு அழுகுறாங்க. சிவாவோட நிறைய சீக்ரெட்ஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதோட ஃபுல் ஸ்டோரி என்னோட சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள்.